தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிறுத்தப்பட்ட கல்வி நிதி தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மாநில அரசுக்கு அளிக்கப்பட வேண்டிய கல்வி நிதி தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிலுவை நிதியை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் வாயிலாக கோரிக்கை விடுத்திருக்கிறார். கல்வி நிதி நிறுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். தமிழ்நாட்டிற்கு சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியருக்கான ஊதியம் மற்றும் கல்வியின் தரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் புதிய முயற்சிகள் போன்றவற்றிற்கு திட்ட ஒப்புதல் வாரியத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டு நிதி விடுவிக்கப்படுகிறது என்று தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதன்படி 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 3586 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் இதில் மத்திய அரசின் பங்கு 2152 கோடி ரூபாய் என்றும் 60 விழுக்காடு என்றும் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் அந்த பங்களிப்பை பெறுவதற்கு ஏதுவாக முன்மொழிவுகள் கடந்த ஏப்ரல் மாதம் 2024 சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் முதல் தவணையான 573 கோடி ரூபாயினை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டது என்றும் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தவிர முந்தைய ஆண்டுக்கான 249 கோடி ரூபாயும் மத்திய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை என்றும் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு போன்ற முன்னோடி மாநிலங்கள் பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் பல சிறப்பான புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதும் அனைவரும் அறிந்ததே. எனவே அந்த அடிப்படையில சமக்ரா சிக்ஷா என்றும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியினை நிறுத்தி வைக்கும் மத்திய அரசின் தற்போதைய நடவடிக்கை பின்தங்கிய நிலையில் வாழும் லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆசிரியர்களை நேரடியாக பாதிக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.